இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம எல்லா குடும்பங்கள்லேயும் நீரிழிவு போல் தைராய்டு பிரச்சனை எனக்கு இருக்குது, என் பொண்ணுக்கு இருக்குது, அக்காவுக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குது, அண்ணனுக்கு இருக்குது, சித்தப்பாவுக்கு இருக்குது. யாரோ ஒரு சொந்தக்காரங்க இல்லை நம்ம குடும்பங்கள்லேயே தைராய்டு பிரச்சனைங்கிறது இருந்து வருது. இது அதிகமாக தைராய்டு சுரக்கிறது, அந்த ஹார்மோன் இல்லை பத்தாமல் போகிறது. இந்த 2 ஹைப்போ ஹைப்பர். சிலருக்கு தைராய்டு சுரப்பு அதிகமாகவும் சிலருக்கு தைராய்டு சுரப்பு கம்மியாகவும் இருக்குது. அதை பொதுவாக நாம் தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ நீங்கள் உங்கள் ஹைப்போவா ஹைப்பரான்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அதனால அயோடின் அளவை நாம் சீராக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகம் அல்லது குறைவாக இருந்தாலும் தைராய்டு செயல்பாட்டில் பாதிப்பு வரலாம். அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனை முறையோட உணவை உங்களோட அந்த சத்து என்ன தேவை, அயோடின் வேணுமா, அதிகமாக இல்லை குறைக்கணுமாங்கிறத கண்டிப்பாக கேட்டு குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட டாக்டரோட கணிப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. இதை வெயிலில் ஒரு தாம்பாளத்தட்டில் உங்களுக்கு தேவையான அந்த 1 மாதத்து உப்பை வெயிலில் கொட்டி ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டி அதை வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த அயோடின் எவாப்ரேட் ஆயிருமா, அது ஆவியாயிருமா, அதை நாங்கள் சேர்த்துக்கும்போது அயோடின் பிரச்சனை எங்களுக்கு கம்மியாகுமாங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதோட பொதுவாக நாம் எல்லாருமே உப்புங்கிறது உப்பு இல்லைன்னா எந்த உணவும் நம்மளால் சாப்பிட முடியாது. நமக்கு சக்தியுமே இருக்காது உடம்பில் தினப்படி உடம்பை அசைக்கிறதுக்கு. அதே உப்பு அதிகமானதுன்னா எண்ணற்ற நோய்கள் வந்துடுது. ப்ளட் ப்ரெஷர்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் வரையிலும் இந்த உப்பு ஒரு பெரிய பங்கை வகிக்குது. அதனால் நம்ம எல்லாருமே உப்பை ஒரு பொன் போல், இப்போ பொண்ணோட விலை ஏறுது, தங்கத்தோட விலை அப்படின்னு அதுக்கு அவ்வளோ மதிப்பு தரோம். ஆனால் உப்புக்கு விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால அந்த உப்பை நாம் ரொம்ப கவனக்குறைச்சலாக நாம் உணவுகளில் எடுத்துக்கிறோம். அதனால் உப்பு மேலே நமக்கு ஒரு கண் இருக்கணும். உப்பை சரியான விகிதத்தில் நாம் எடுத்துக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனைகளும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எண்ணற்ற நோய்கள் நம்ம உடம்புல தாக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு தைராய்டு பிரச்சனைக்காரர்களுக்கு தான். அந்த உப்பை அதாவது அந்த அயோடினை எவாப்ரேட் பண்ணிவிட்டு அதை அதை வெயிலில் வைக்கும்போது அந்த அயோடின் சத்து குறைஞ்சிருமா அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வாங்க. நார்மல் மனிதர்கள் எல்லாருமே உப்பை அளவோடு சேர்த்துக்கும்போது நமக்கு ப்ளட் ப்ரெஷர்லேருந்து கிட்னி பிரச்சனை வரையிலும் கொஞ்சம் தள்ளி போகும். உப்பை பற்றி எனக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்லைடாக போட்டு விடுறேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.